வியூவர்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்வி மல்டி சேனல். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லை, அதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சாம்பார், அதுவும் மாங்காய் போட்டு சாம்பார் எப்படின்னா தேங்காய் அரைச்சி விட்டு நம்ம சாம்பார் வைப்போம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறமா வந்து ஒயிட் ரைஸ், அப்புறமா வந்து பீட்ரூட் பொரியல் அண்டு முருங்கைக்கீரை பொரியல். நான் கடைக்கு போயிருந்தேன், அப்போ வந்து முருங்கைக்கீரை இருந்துச்சு. முருங்கைக்கீரை தான் நம்மளுக்கு இங்கே ரேராக கிடைக்குதே சென்னையில். சரின்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிட்டேன். அப்புறம் தோசைக்கு சடனாக ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு, என்ன தான் பண்ணலான்னு யோசித்தேன். அதனால டக்குன்னு கொஞ்சம் பூண்டு எடுத்தேன், பூண்டு ஜாரில் போட்டுக்கிட்டேன். இது வந்து சடனாக பண்ணக்கூடியது. அப்புறமா தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2ஆக கட் பண்ணி அப்படியே போட்டுடலாம். அப்புறமா கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க, நம்ம தேவைக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், அதாவது பியூராக உள்ள மிளகாத்தூள். தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கனால மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிட்டு அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். அவ்வளவுதான் இதோட இன்க்ரீடியன்ஸ். இந்த சட்னி வந்து நல்லாவும் இருக்கும், சடனாக பண்ணக்கூடியது. நம்ம இப்போ எங்கேயும் கிளம்புறோம், அவசரமாக கிளம்பிட்டு இருக்கோம், எதுவுமே தொட்டுக்க இல்லை அப்படிங்கிற போது நம்ம வந்து இப்படி ஒரு 2 தக்காளி தேவைக்கேற்ற மாதிரி, நம்ம எத்தனை பேர் இருக்கோமோ அவங்க அதுக்கு தக்கன தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 2 பேருக்குன்னா ஒரு 3 தக்காளி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பூண்டு, மல்லித்தூள், மிளகாத்தூள் போட்டுட்டு அரைச்சிடலாம் அப்படியே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைன் ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம தாளிச்சிடலாம். இனிமேல் இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எண்ணெய் விட்டுக்கோங்க, அப்போதான் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம ராவா பச்சை அப்படியே அரைச்சிக்கும், அதனால கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வதக்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும். கடுகு போட்டு தாளிச்சிட்டேன். கடுகு நல்லா பொட்டிடுச்சு. கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டு அதில் போட்டுருவோம். அவ்வளோதாங்க நம்ம சட்டன் சட்னி, அதாவது பன்னீர் சட்னி. இது வந்து தோசைக்கு, இட்லிக்கு எல்லாம் நல்லா தான் இருக்கும். நம்ம சடனாக பண்ணணும்னா இப்படி பண்ணுங்க, நல்லாயிருக்கும். தேங்க்யூ, பாய்.